ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ்ல நம்ம வந்து 24த் வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெராஃபார்ம் டேட்டா சோர்ஸ். டெராஃபார்ம் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு EC2 ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதில வந்து ஏஎம்ஏ ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த ஏஎம்ஏ ஐடி ரீஜன் வைஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்ப வந்து அந்த மாரி ரீஜன் வைஸ் சேஞ்ச் ஆகக்கூடியத என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல லாகின் பண்ணி, அதிலிருந்து என்ன பண்ணுவோம், அந்த ஐடிய வந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வருவோம். அப்படி இல்லன்னா அதுக்கான ஒரு சைட் கூட அவைலபிளா இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல வந்து. அந்த மாரி ஒரு சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏஎம்ஐ ஐடி எடுத்துட்டு வந்து, நம்மளுடைய அந்த EC2க்கான கோட்ல வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டு, தென் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், EC2 வந்து கிரியேஷன் பண்றத வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் Terraform மூலியமா. நம்ம எடுத்துட்டு வர ஏஎம்ஐ ஐடி வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா ரீஜன் பேஸா இருக்கும். சேம் ரீஜன்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் வந்து சம் டைம் பீரியட்ல வந்து அந்த ஏஎம்ஐ ஐடிய வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, சேம் கோடே வந்து நீங்க சப்போஸ் வந்து இப்போ வந்து யுஎஸ் வெஸ்ட் யூஸ் பண்றீங்க. நாளைக்கு வந்து யுஎஸ் ஈஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஏஎம்ஏ ஐடி வந்து வேற ஐடியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த ரீஜன் பேஸ்ல நீங்க போயிட்டு, நீங்க அத ஃப்ளெக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் உங்க கோடுல நீங்க போட்டு அப்டேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி டேட்டா பிளாக்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய, லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த ஏஎம்ஏ ஐடிய இதுவே வந்து என்ன பண்ணும்னா, ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மாரி எடுத்துட்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஏஎம்ஏ ஐடிய பத்தி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படின்றது நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோல வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப என்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு EC2 ஃபைல் வந்து நான் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த ஃபைல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் யுஎஸ் வெஸ்ட் 2 அதாவது ஒரேகான் ரீஜன்ல அமேசான் லினக்ஸ் 2க்கான ஏஎம்ஏ ஐடி வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வந்து வச்சுட்டேன். இப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் Terraform இப்ப நான் அப்ளை குடுத்துட்டு எஸ் குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு எந்த இஷ்யூ இருக்காது. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஆனா அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து அந்த EC2 வந்து நான் எடிட் பண்றேன். இப்ப யுஎஸ் வெஸ்ட் 2க்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈஸ்ட் ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ஈஸ்ட் குடுத்துறேன். ஈஸ்ட் 1 அதாவது நார்த் விர்ஜீனியா ரீஜன் வந்து நான் சூஸ் பண்ணிர்றேன். ஓகேவா? நான் யுஎஸ் ஈஸ்ட் 1 ஓகே. இந்த மாரி சூஸ் பண்ணிட்டு, நான் வந்து இப்ப Terraform ஓகேவா? பிளானோ நீங்க அப்ளை குடுக்கும்போது கூட உங்களுக்கு எரர் அடிக்காது. ஏன்னா, அப்போ வந்து அது செக் பண்ணி பார்க்காது. ஏஎம்ஐ ஐடி வந்து. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அப்ளை குடுக்குறேன். ஓகேவா? அப்ளை குடுத்துட்டு, உங்களுக்கு இப்ப கூட எந்த இஷ்யூ வராது. ஜஸ்ட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம எஸ் குடுப்போம் இல்லையா? அப்ப தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆகும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எடுத்துட்டு வந்துருச்சு. ஆக்சுவலா கரெக்ட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஏஎம்ஐடி நமக்கு வந்து அந்த ரீஜன்ல இருக்குதா? அது நார்த் ரீஜன்ல இருக்குதா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. அங்க வந்து வேற ஒரு ஏஎம்ஐடி தான் இருக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல இப்ப எஸ் குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும்? இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாது. உடனே செக் பண்ணி பார்க்கிறப்போ நமக்கு என்ன எரர் அடிச்சிரும். பார்த்தீங்களா? இப்ப கிரியேட் ஆகும்போதே நமக்கு என்ன ஆயிருச்சு? இது வந்து இன்வாலிடா இருக்கு. இந்த ஏஎம்ஐ ஐடி வந்து இன்வாலிடா இருக்குன்னு நமக்கு வந்து எரர் வந்துருச்சு. அப்ப இந்த மாரி ரீஜன்ல என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம டேட்டா பிளாக் யூஸ் பண்ணோம்னா, இத நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம ரீஜன் மாத்துனாலோ, இல்ல ஏடபிள்யூஎஸ்ஸே அதோட ஏஎம்ஐ ஐடி மாத்துனாலோ கூட, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப என்னோட EC2 ஃபைல்ல போயிட்டு நானு, இந்த டேட்டா பிளாக் வந்து நான் ஆட் பண்றேன். ஓகேவா? இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு, இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க வச்சிருக்கக்கூடிய இங்க இருக்கு இல்லைங்களா? 2டே 2 தான். டேட்டா பிளாக்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? 2 விதமான ஃபில்டரோட சேர்த்து 2 இத ஆட் பண்றோம். ஓகேங்களா? இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இப்ப இதில என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, டேட்டா பிளாக்ல இங்க ஆர்குமென்ட் பார்த்தீங்க அப்டின்னா, AWS_AMI இதுக்கு ஒரு நேம் குடுக்குறோம். web_AMI அப்டின்னு சொல்லி ஒரு நேம் குடுக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ரீஜன் ட்ரூ அப்டின்னு குடுத்துட்டு, ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபா நம்ம மேனேஜ் பண்றோம் அப்டின்னா, செல்ஃப் அப்டின்னு சொல்லி இங்க குடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? இது வந்து அமேசான் மேனேஜ் பண்றனால, இந்த இடத்துல அமேசான் நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? ஃபில்டர்ல போயிட்டு, நம்ம அமேசான் 2 அப்டின்றதுக்கான ஷார்ட் ஃபார்ம் இது வந்து அமேசான் 2க்கான -AMI_HVM இதுதான் இதுக்கான ஃபார்மேட். இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய ஐடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்குள்ள ஸ்டார் போட்டுரும். அதுவே ஃப்ளெஷ் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காக அந்த மாரி ஸ்டார் போட்டுரும். என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம ரிசோர்ஸ்ல போயிட்டு இந்த ஏஎம்ஐ ஐடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, இப்ப இந்த டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டேட்டா பிளாக்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏஎம்ஐ ஐடி வந்து ஃப்ளெஷ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? டேட்டா பிளாக்ல இருந்து எடுக்கிறோம். AWS_AMI அத ஃபுல் ஆஃப் குடுத்துட்டு, அப்டியே டாட் வச்சுட்டு, திருப்பி அதோட நேம் web_AMI ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சுட்டு ஐடி ஓகேங்களா? லாஸ்ட்டா வந்து ஐடி என்ன ஐடி இப்ப கரண்ட்டா இருக்கோ அத எடுத்துட்டு வரதுக்காக. ஓகேவா? இந்த மாரி நம்ம குடுத்துர்றோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, வேற எந்த சேஞ்சஸ் பண்ணல. இப்ப நம்ம என்ன பண்றோம், மேல வந்து யுஎஸ் ஈஸ்ட் 1 தான் இருக்கு. யுஎஸ் ஈஸ்ட் நார்த் விர்ஜீனியாக்கான நம்ம ஒரு ஏஎம்ஐ ஐடி என்ன பண்ணல, எடுத்துட்டு வரல. ஓகேவா? அதுக்கு பதிலா டேட்டா பிளாக்க கீழ குடுத்துட்டு, அத வந்து ரெஃபர் பண்ற மாரி மேல வந்து என்ட்ரி பண்ணிர்றோம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் Terraform அப்ளை குடுக்குறேன். இப்ப இங்கேயே நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா இங்க அப்ளைலயே நமக்கு என்ன ஆகும், ஃப்ளெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். ஏன்னா, நம்ம முன்னாடி டைரக்ட்டா ஏஎம்ஐ ஐடி குடுக்கல. சரிங்களா? அதனால நம்ம வந்துட்டு
இப்ப நம்ம எஸ் குடுத்தாலும் ஒண்ணும் இல்ல, குடுக்காட்டினாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேல போனீங்கன்னா, இப்ப கரண்ட்டா அங்க என்ன ஏஎம் ஐடி அவைலபிளா இருக்கோ, அத எடுத்துட்டு வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஏஎம்ஐல வந்துட்டு லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இபிடி 18 அப்படிங்கிற ஏஎம் ஐடி வந்து ஃபிளஷ் பண்ணி அதுவே எடுத்துட்டு வந்துருச்சு. இப்ப நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் நேரா என்னுடைய ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல போயிட்டு, இப்ப ஒரேகான்லருந்து நான் என்ன பண்றேன், நார்த் விர்ஜீனியாக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் போறேன். இங்க போனீங்கன்னா, நம்ம அங்க என்ன ஏஎம் ஐடி பார்த்தோமோ, அங்க அந்த ஏஎம் ஐடி வந்து உங்களுக்கு இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்துச்சு பாருங்க. அ இபி இபிடி 18 நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம் இல்லையா? இபிடி 18 அப்ப நம்ம டைரக்ட்டா ஒவ்வொரு முறை ஏஎம் ஐடி வந்து ரீஜன் பேஸ்ல நம்ம குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம எஸ் குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு எந்த விதமான எரரும் இல்லாம கிரியேட் ஆயிடும். அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ரீஜன் பேஸ்ல வந்து நம்ம ஏஎம் ஐடி குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல அமேசானே நமக்கு பேக் எண்ட்ல வந்து சேஞ்ச் பண்றாங்கன்னா கூட, நம்ம அத பத்தி வொரி பண்ண அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும்? ஃப்ளெட்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்துரும் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்ட்டா நீங்க வந்து அமேசானோ இல்ல விண்டோஸோ இந்த மாரியான ஓஎஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஓன் ஏஎம்ஐ சரிங்களா? பெரிய என்வைரன்மென்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் ஹார்டனிங் பண்ண ஏஎம்ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம இப்ப அமேசான் புரொவைடருக்கு பதிலா, அமேசானுடைய இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃபா அப்டின்னு சொல்லி ஓனர் நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, Terraformடைய டேட்டா சோர்ஸ்க்கான டாக்குமெண்டேஷன்ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட லிங்க் நான் என்ன பண்றேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நம்ம இன்னொரு Terraform வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.